அதிமுக அரசு கொண்டு வந்து திட்டங்களையும் சரி, திமுக அரசு திட்டங்கள் எல்லாம் என்னென்ன கொண்டு வந்து சொல்லி விவாதத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தயாரா சொல்லி உதயநிதி அழைப்பு விடுறாரு. யாரு நான் அழைப்பு விட்டது? யாருக்கு அழைப்பு விட்டேன்? யாருக்கு அழைப்பு விட்டோம்? அப்படின்னா முதலமைச்சர் தான், அந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும். இவர் பதில் சொல்கிறதுக்குலாம் எங்காலும் நிறையா இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு என்ன தெரிய போகுது? அப்பாவோட மோசமாக இருக்கிற இவர் ஏதோ சவாலுக்காக பேசுகிற ஒழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டீர்கள் அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார். ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டார் அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர்னு ஒத்துக்கிறாரா அவர்? நான் சொன்ன மாதிரி பொம்மை முதலமைச்சர் ஒத்துக்கிறாரா? நேற்று வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்னமே. இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சருக்கு பதிலாக பதில் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலை முதலமைச்சர் தான் சொல்ல வேணும். அதெல்லாம் ஏற்கனவே சொன்னேன். அதிகார மையங்கள் 4 இருக்குது. அந்த 4 யார் என்று உங்களுக்கே தெரியும். வேணுமென்றே திட்டமிட்டு என்னிடத்தில் ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு விவாத பொருளாக்கி அப்புறம் அது ஒரு 4 பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க. அது ஏற்கனவே சொல்லியாச்சு, அது தெரியும் உங்களுக்கு. நேற்று வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அந்த யூடியூபர் இருப்பா அந்த விவகாரத்தில் வந்து என்னென்னு சொன்னார்னா, அவர் கொலை குற்றம் செய்யல, காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறேன்னு ஒரு அமைச்சரே சொல்கிறார். என்ன இந்த யூடியூபர் வந்து அவர் தொப்புள் கொடி கட் பண்ண விவகாரத்தில் அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து கருத்து சொல்வது சரி இருக்காது. நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தார் சார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அமைச்சர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் கூட காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பதிவு செஞ்சுருக்காங்க. அதாங்க, அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இப்படி இருக்குது. ஆனால் ஏற்கனவே சொன்னேன், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அவருடைய அமைச்சர் வைக்கின்ற அமைச்சரே இப்படிப்பட்ட கருத்து சொல்கின்ற பொழுது நாட்டு மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? அதாவது மெத்தப்பட்டம் என்கிற போதைப் பொருள் வந்து அதிகமாக புழக்கத்தில் வந்துட்டுருக்குது. ஒரு மருத்துவ கல்லூரி சீட்டு இல்லாமலே வந்து சர்வசாதாரணமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே ஒரு கேள்வி கேட்ட செய்தியாளர்கிட்ட என்னன்னா, குற்றம் செய்யப்பட்டவர்களை அடையாளம் காட்டினால் நடவடிக்கை எடுப்பதாக அவர் பதில் சொல்றாரு. இப்படி அரசாங்கம் எதுக்காக இருக்குது? அரசாங்கம் என்பது இப்படி பத்திரிகையாளர்களோ அல்லது பொதுமக்களோ ஏதாவது பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு ஆழமாக சென்று அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் அரசாங்கம். நாமளே சொல்கிறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. சில இடத்துல இப்படிப்பட்ட போதைப் பொருள் விற்பனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விற்பனை இருக்குது, எந்தெந்த போதை நீ சொன்ன மாதிரி அந்த போதைப் பொருள்லாம் இப்பொழுது இங்கேயே தயார் பண்ணுகின்ற ஒரு சூழலாம் பத்திரிகையில் பார்த்தேன். அப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடையாது. அதனால் அவர்கள் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கின்றவர்களை தடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல.